பாஸ், ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்க்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? மார்க்கெட் இன்னைக்கு காலையில் 20 பாயிண்ட் கிரீனில் வந்துட்டு திரும்ப அங்கிருந்து ஹெவியாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. இதோட சப்போர்ட் லெவல்னா 23,450, 23,362 இது கீழே தான் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னே சொல்லலாம். லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து நம்ம சொல்லியிருப்போம் புட் சைடில் தான் பை வச்சிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி புட் சைடில் ஹெவி டாமினேஷன் இருக்கு. புட் சைடில் பை, நம்ம கால் சைடில் செல். இப்போ வரைக்கும் அந்த பொசிஷன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஓவர் ஆகலை. ஆனாலும் மார்க்கெட் ஃபால் ஆன அளவுக்கு இந்த புட் சைடில் நமக்கு அதிகமான ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இல்லை. இதனால இப்போ ஒரு மார்க்கெட்டில் லெவலிங் நடந்துட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். ரொம்ப கண்டினியூட்டே இருந்தால் மார்க்கெட் அக்ரெசிவாக ஃபாலோ ஆகும், இல்லைன்னா அக்ரெசிவாக ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க நம்ம சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். காலையில் 23,400 கால் ஆப்ஷன், 23,400 புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். இப்போ காலையில் 163 மார்க்கெட் வந்து 195 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. இருந்தாலும் மார்க்கெட் ஃபால் ஆகுது, ஆனால் ப்ரைஸ் எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை. சேம் அதே ப்ரைஸில் தான் ஸ்டெடியாக இருக்குது. இதே நீங்கள் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 77,400 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் காலையில் ஓப்பன் ஆச்சு 400. அதுலேருந்து மேலே ஒரு 482 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நம்ம ரீஎன்ட்ரிக்காக நம்ம இந்த மாதிரி ஏரோஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ காலையிலேருந்தே 15 மேலே எந்த லைன் இருக்குது? நமக்கு ரெட் லைன் இருக்குது. இப்போ ரெட் லைன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணணும். இதில் பாருங்கள், இப்போ காலையில் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த க்ரீன் சைன் வர்றப்போ நம்ம திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணலாம். மார்க்கெட் 150 பாயிண்ட் ஃபால் ஆனால் கூட நம்ம புட் சைடில் எந்த ஆப்பரேஷனுமே இல்லை. இதை தான் நம்ம லெவலிங்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ப்ரைஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக நமக்கு மார்க்கெட் அக்ரெசிவாக ஃபால் ஆகலாம், இல்லை அக்ரெசிவாகவும் ரைஸ் ஆகலாம். இப்போதைக்கு மார்க்கெட் புட் சைடில் தான் இருக்குது. நீங்கள் கால் சைடு எடுக்கிறதா இருந்தால் STR and MSல ரெண்டும் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும்.